Hello friends. So in the video lines and angles base பண்ணி உள்ள problems எல்லாம் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோல lines and angles base பண்ணி introduction போட்டிருந்தேன். So அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தாதான் இதுல பேஸ் பண்ணி உள்ள ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஜாமெண்ட்ரிக்கு ஒரு பேஸ்ன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இதை நீங்க நல்லா தெளிவாக தெரிஞ்சாதான் ஜாமெண்ட்ரியில் எந்த ஒரு சமயமே நீங்க அப்ரோச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச NTPC CBT 1ல கூட பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, நல்லா தெளிவாகவே புரியும். ஓகேவா? ஸோ டைரக்டா சம் போலாம். First sum பாருங்க, the measure of the supplementary of an angle is 10 degree more than the 4 times of the original angle. Find the complementary of that particular angle is. Okay, என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதுல சப்ளிமெண்ட்ரி காம்ப்ளிமெண்ட்ரின்னு ரெண்டு வேர்டு கொடுத்துருக்காங்க. இதை நான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லியிருந்தேன். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா ரெண்டு ஆங்கிளை ஆட் பண்ணும்போது அது 180 டிகிரி வந்துச்சுன்னா அதுதான் என்னது சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் சொல்லியிருந்தேன். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னா ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணும்போது 90 டிகிரி வந்துச்சுன்னா அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஓகேவா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆங்கிளுடைய சப்ளிமெண்ட்ரி, ஒரு ஆங்கிள், நான் இந்த ஆங்கிள் என்ன வச்சுக்கிறேன்னா தீட்டா அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்ப இதோடைய சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னவா இருக்கும்? 180 மைனஸ் தீட்டாவா தானே இருக்கும். ஏன்னா ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணா 180 டிகிரினா ஒரு ஆங்கிள் தீட்டானா இன்னொரு ஆங்கிள் என்னவா இருக்கும்? 180 மைனஸ் தீட்டாவா இருக்கும். கரெக்டா? அந்த 180 மைனஸ் தீட்டான்றது எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா 10 times 10 degree more than the 4 times the original angle. ஓகேவா? ஒரிஜினல் ஆங்கிள் நம்ம என்ன வச்சிருக்கோம்? தீட்டான்னு வச்சிருக்கோம். கரெக்டா? ஸோ அப்ப 10 degree more than the 4 times the original angle. ஓகேவா? ஸோ இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம்? தீட்டா என்னன்றதை நான் கண்டுபிடிச்சிட முடியுமா? கரெக்டா? ஸோ அப்ப 5 தீட்டா ஈக்குவல் டு 170 டிகிரியா? 5 தீட்டா 170 டிகிரினா தீட்டா உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 34 டிகிரி. ஓகேவா? ஸோ 5 தீட்டா உடைய வேல்யூ வந்து 170னா தீட்டா உடைய வேல்யூ வந்து 34 டிகிரின்றதை கண்டுபிடிச்சாச்சு. ஆனா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி ஆஃப் தட் பர்டிகுலர் ஆங்கிள்னு கேட்குறாங்க. 34ம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் இருக்கு. ஓகேவா? டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா 34 தான் கிளிக் பண்ண தோணும். ஆனால் அவன் என்ன கேட்குறான்னா இந்த ஆங்கிளோடைய காம்ப்ளிமெண்ட்ரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்ன சொல்லியிருந்தேன்? ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 90 டிகிரி வந்துச்சுன்னா அதான் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லியிருந்தேன்னா அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னதுன்னா 90 மைனஸ் தீட்டா. இதுதான் நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த 90 மைனஸ் 34 என்ன அப்படின்னா 56. இதுதான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னன்னா 56. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி சப்ளிமெண்ட்ரின்றது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இது ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. the supplementary angle of K is 13x plus 30 and the complement of angle K measures 7x. What is the value of K? ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ அதே தான் ஒரு ஆங்கிள் வந்து கேன்னு இருக்கு. அந்த கேன்ற ஆங்கிளோடைய சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 13x பிளஸ் 30க்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ இந்த ஆங்கிள் கேனா இதோடைய சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் என்னவா இருக்கும்? 180 மைனஸ் கேவா இருக்குமா? இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? 13x பிளஸ் 30க்கு ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அதே ஆங்கிள் அந்த கே உடைய காம்ப்ளிமெண்ட்ரி வந்து என்ன எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அதாவது 90 மைனஸ் கே, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 7xக்கு ஈக்குவலாக இருக்கு. இப்போ இதுல இருந்து கே உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் நான் மைனஸ் கே உடைய வேல்யூ நான் இதுல இருந்து எடுத்துக்கிறேன். மைனஸ் கே ஈக்குவல் டு 7x மைனஸ் 90யா? ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் மைனஸ் கேக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா 7x மைனஸ் 90ன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 180 ப்ளஸ் 7x மைனஸ் 90 இது எதுக்கு ஈக்குவல்? 13x பிளஸ் 30க்கு ஈக்குவலா? ஸோ அப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுட்டு வேல்யூ எல்லாம் இன்னொரு சைடு கொண்டு வந்துட்டா 6x ஈக்குவல் டு 60.
அப்போ இதிலிருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா எக்ஸ் உடைய வேல்யூ நான் கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் உடைய வேல்யூ என்னன்னா 10 டிகிரி. அவங்க கேட்கறது எக்ஸ் கேட்கல, என்ன கேட்குறாங்கன்னா கே உடைய வேல்யூ கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கோங்க. நான் இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதில் எக்ஸ் உடைய வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இதில் எக்ஸ் உடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த இடத்துல என்ன ஆயிரும்? 17 வருமா? இப்போ 90 மைனஸ் கே ஈக்குவல் டு 17னா கே உடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 20 டிகிரியா இருக்கும். அவங்க அதான் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி பண்ணுன்றது அவசியம் கிடையாது. டைரெக்டாக இது ஒரே ஸ்டெப்லேயே பண்ணலாம். அது எப்படின்றத பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கே உடைய சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் வந்து 13x + 13 கொடுத்துருக்காங்க. அதே ஆங்கிளுடைய காம்ப்ளிமெண்ட்ரியும் கொடுத்துட்டாங்க. கரெக்டாக? சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ன்றது 180 மைனஸ் தீட்டா. கரெக்டாக? காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ன்றது ஒரு ஆங்கிளோட காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ன்றது 90 மைனஸ் தீட்டா. அப்போ இது ரெண்டோடைய டிஃபரன்ஸ் எனக்கு என்னவா இருக்கணும்னா 90 டிகிரியா இருக்கணும். புரியுதா? அதாவது சப்ளிமெண்ட்ரிக்கும் காம்ப்ளிமெண்ட்ரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 90 டிகிரியா இருக்கணும். அப்போ இதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா 90 டிகிரி. இது ரெண்டோட டிஃபரன்ஸ் என்ன? 6x + 30. இதுதான் என்னவா இருக்கும்னா எனக்கு 90 டிகிரியா இருக்கணும். ஸோ அப்போ 6x + 30 90 டிகிரினா 6x உடைய வேல்யூ 60, x உடைய வேல்யூ 10. டைரக்டா பாருங்க, இது ஒரே ஸ்டெப்ல கிடைச்சிடும். ஓகேவா? என்ன தெரிஞ்சிருக்கும்னா இந்த ஆங்கிளுடைய சப்ளிமெண்ட்ரிக்கும் காம்ப்ளிமெண்ட்ரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 90 டிகிரின்றது தெரிஞ்சுன்னா நீங்க சிங்கிள் ஸ்டெப்ல முடிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா if a transversal intersects two parallel lines and the difference between the two interior angles on the same side of the transversal is 40 degree, find the smallest angle among the interior angles. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு parallel லைன் இருக்கு. அந்த ரெண்டு parallel லைன்ல ஒரு transversal லைன் வந்து கட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லிட்டாங்கன்னா the difference between the two interior angles on the same side of the transversal. ஓகேவா? ஸோ இந்த transversalல சேம் சைடில் உள்ள ரெண்டு இன்டீரியர் ஆங்கிளோடைய டிஃபரன்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா 40 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது தீட்டான்னு வச்சுக்கிறேன். அப்போ இது தீட்டானா இது என்னவா இருக்கும்? தீட்டா ப்ளஸ் 40 எடுத்துக்கலாம், இல்லை தீட்டா மைனஸ் 40 எடுத்துக்கலாம். அவன் டிஃபரன்ஸ் தானே சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இதில் ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருப்பேன், ஒரு டிரான்ஸ்வர்சல் லைனில் சேம் சைடில் உள்ள இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரணும்னா 180 டிகிரியாக இருக்கணும். ஓகேவா? ஸோ தான் இங்கே வச்சிருக்கேன் பாருங்க. when two parallel lines are cut by the transversal, each pair of the interior angles lie on the same side of the transversal supplementary. ஓகேவா? அதாவது என்னன்னா 180 டிகிரியா இருக்கணும் இது ரெண்டையும் ஆட் பண்ணாக்கா. அப்ப 2 theta plus 40 இது என்னவா இருக்கும்னா 180 டிகிரியா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்ப தீட்டா உடைய வேல்யூ என்னது? 70 டிகிரி. ஓகேவா? ஸோ தீட்டா உடைய வேல்யூ 70 டிகிரினா தீட்டா பிளஸ் 40 என்னவா இருக்கும்? ஸோ இது வந்து 70. அப்போ இது வந்து என்னவா இருக்கும்? எனக்கு 110 இருக்குமா? அவங்க கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா இந்த ரெண்டு ஆங்கிளில் ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் எதுன்னு கேட்குறாங்க. 70 இருக்கும். ஓகேவா? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ இந்த சம் பாருங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த given figure L1 L2 are two straight lines. Find the value of 2x minus y plus 3z divided by 2. இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா L1 L2ன்னு டூ இன்டர்செக்டிங் லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த எக்ஸ்பிரஷனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இதில் ரெண்டு லைன் வந்து எப்போ இன்டர்செக்ட் ஆகுதோ அப்போ என்ன ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கோங்க. வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சேம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆங்கிள் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ஆப்போசிட்ல உள்ள ரெண்டு ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும்னா ஈக்குவலா இருக்கும். இப்போ இங்க என்ன இருக்கு? எக்ஸும் இசட்டும் இதுல இருந்து ஈக்குவல்ன்றது தெரிஞ்சிருச்சா? எக்ஸும் இசட்டும் ஈக்குவல். அதே மாதிரி ஒய்யும் 70 ஈக்குவலா?
ஓகேவா? அப்போ y உடைய வேல்யூ எனக்கு 17 தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போ எனக்கு x உடைய வேல்யூ என்னன்றது தெரியணும். y உடைய வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆங்கிள் என்னன்றது தெரிஞ்சிருச்சு. x z உடைய வேல்யூ தெரியாது. அதை என்ன பண்ணலாம்னா, இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தானே, L L2ன்றது ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன்ல மேக் ஆகுற ஆங்கிள் என்ன அப்படின்னா 180 டிகிரியா இருக்கும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன்ல சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன்ல மேக் ஆகிற ஆங்கிள் 180 டிகிரினா இந்த ஆங்கிள் எனக்கு 70னா பேலன்ஸ் இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும் 110 தானே இருந்திருக்கணும். கரெக்டா? ஏன்னா இது ஃபுல் ஆங்கிள் என்னது, இது ஸ்ட்ரைட் லைன்ல மேக் ஆகிற ஆங்கிள் 180 டிகிரின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இது 70னா பேலன்ஸ் இந்த இசட் வந்து என்னவா இருக்கும்னா 110 இருக்கும். இசட் 110னா எக்ஸ் உடைய வேல்யூவும் என்னவா இருக்கும் 110 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி மாற்றிக்கலாம், இந்த இசட்டுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணலாமா? அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் என்னவா மாறும், 5x minus y divided by 2 மாறிடுமா? கரெக்டா? ஸோ 5 x உடைய வேல்யூ என்னது 110. அப்போ 5 into 110 550 minus y உடைய வேல்யூ 70 divided by 2. ஸோ 550 minus 70 480. 480 divided by 2 இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னா 240 இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஒன்று தான், இன்டர்செக்டிங் லைன்ஸ் எப்போல்லாம் வருதோ அப்போ வந்து ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அப்போ கண்டிப்பாக வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ if two lines AB and CD intersect at O such that angle AOC equal to 5 times of angle AOD, then the four angles at OR. ஓகே, ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்டிங் ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகும்போது அதோடைய ஆங்கிள்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, in the given figure AB parallel to CD, find x. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஏபியும் இந்த சிடியும் ரெண்டு லைனு பேரலல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் எக்ஸ் உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா இதுதான், when two parallel lines are cut by the transversal, each pair of the interior angles lie on the same side of the transversal என்னவா இருக்கும், சப்ளிமெண்ட்ரியா இருக்கும்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஸோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, ஸோ இதை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா இந்த பேரலல் லைனை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த லைனும் இந்த ஏபின்ற லைனும் நான் இமேஜினரியாக ஒரு லைன் ட்ரா பண்ணேன் பார்த்தீங்களா, இந்த ரெண்டு லைனும் பேரலல் தானே. கரெக்டாக? ஸோ இப்போ என்னது, இங்கே கீழே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஸோ சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் லைனில் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரணும்னா 180 டிகிரி வரணும். கரெக்டாக? அப்போ இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரணும், 180 டிகிரி வரணும்னா இது 140 இருக்குது. அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும், 40யாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ இந்த லைனை பாருங்கள், சிடின்ற லைனை பாருங்கள், அதே மாதிரி இந்த இமேஜினரி லைன் பாருங்கள். ஸோ அதே தான், சேம் டிரான்ஸ்வர்சல் லைன், இந்த டிசின்றது டிரான்ஸ்வர்சல் லைன். கரெக்டாக? ஸோ இந்த சேம் சைட் ஆஃப் த டிரான்ஸ்வர்சல் லைனில் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால், அதாவது இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிள், இந்த ரெண்டு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரணும், 180 டிகிரி வரணுமா, சப்ளிமெண்ட்ரி. கரெக்டாக? ஸோ 180 டிகிரி வரணும்னா இங்கே 150 இருக்குது. அப்போ பேலன்ஸ் இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும், 30 டிகிரியா இருக்குமா. எக்ஸ்ன்றது என்னது, இந்த 40 இந்த 30 ரெண்டும் சேர்ந்தது தானே எக்ஸ். அப்போ எக்ஸ் உடைய வேல்யூ என்னவா இருக்கும்னா இங்கே 70 டிகிரியா இருக்கும். ஓகேவா? என்னன்னா இந்த ஒரு கண்டிஷன் தெரிஞ்சுன்னா நீங்கள் ஈஸியாக நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்த சம் பாருங்க. இதுவும் அதே மாடல் தான். இந்த கிவன் ஃபிகர் ஏபி பேரலல் டு சிடி, இந்த ஏபியும் சிடியும் பேரலல்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதில் எக்ஸ் உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த லைன் டிரான்ஸ்வர்ஸ் லைனை நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணால் இப்போ இது ரெண்டும் பேரலல் லைன் தானே, இந்த ஏபியும் இந்த சிடியும் பேரலல் லைன். கரெக்டாக? ஸோ அப்போ ஆல்டர்னேட் ஆங்கிள் பேரலல் லைனை பொறுத்த வரைக்கும்
alternate angles are equal. கரெக்டா? ஸோ அப்போ இந்த ஆங்கிள் 48னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? இதுவும் 48 இருக்குமா? கரெக்டா? ஸோ அப்போ இது என்னது? ஒரு ட்ரையாங்கிள். கரெக்டா? இந்த நான் இமேஜினரி லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? இது ஒரு ஓன் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அப்போ சிஓடின்றது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளுடைய 3 இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணால் அது என்ன வரணும்னா 180 டிகிரி வரணும். கரெக்டா? ஸோ இங்கே 48 இருக்கு, அதே மாதிரி இன்னொரு ஆங்கிள் 24 இருக்கு. கரெக்டா? ஸோ இது ரெண்டும் சேர்த்து எனக்கு 72 வந்துருச்சு. 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் எனக்கு 180 வரணும்னா அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும்னா 108 இருக்குமா? கரெக்டா? ஓகே, இது 108. இப்போ இந்த லைனை பாருங்க, நான் இமேஜினரி லைன் ட்ரா பண்ணேன் பார்த்தீங்களா? ஸோ இது என்னது? இந்த பியிலேருந்து வர்ற இந்த லைன், பியிலேருந்து சிக்கு போகிற லைன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைன். கரெக்டா? ஸோ ஸ்ட்ரைட் லைனில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் என்ன அப்படின்னாக்கா 180 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும்? 180 டிகிரியா இருக்குமா? அதாவது இந்த ஆங்கிள் ஸ்ட்ரைட் லைனில் ஃபார்ம் ஆகிற இந்த ஆங்கிள் எனக்கு 180 டிகிரி. அவங்க கேட்குறது இதில் இருந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த எக்ஸ் உடைய வேல்யூ என்னவா இருக்கும்னா ஸ்ட்ரைட் லைனில் மேக் ஆகிற அந்த ஆங்கிள் 180 ப்ளஸ் இந்த உள்ள இன்டீரியர் ஆங்கிள் 108. ஸோ இது ரெண்டையும் சேர்த்தா 108 ப்ளஸ் 180 288. ஸோ இதுதான் என்னவா இருக்கும்னா எக்ஸ் உடைய வேல்யூவாக இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுவும் அதே தான். ஏபியும் இந்த சிடியும் பேரலல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சுன்னா இந்த பேரலல் லைன் கொடுத்துருக்காங்களா, 2 பேரலல்னா அந்த 2 லைனுமே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பாருங்க, இதில் இந்த ஏபியும் சிடியும் பேரலல் சொல்லிட்டாங்க. இந்த ஆங்கிள் 53ன்றது தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ பேரலல் லைனை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருந்தேன்? ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலா? கரெக்டா? ஸோ இந்த 2 லைன் பேரலல்னா இந்த ஆங்கிளும் அதே மாதிரி இந்த ஆங்கிளும் என்னது? ஈக்குவலாக இருக்குமா? ஏன்னா இதுதான் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 53 அப்படின்னா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 53யா இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இசிடி இந்த ஆங்கிளை பாருங்க, இந்த 3 ஆங்கிளை ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரணும்? 180 டிகிரி வரணுமா? ஏன்னா இந்த இசிடின்றது ஒரு ட்ரையாங்கிள். அப்போ 3 ஆங்கிளை ஆட் பண்ணால் எனக்கு 180 டிகிரி வரணும்னா இந்த 2 ஆங்கிள் எனக்கு 91. அப்போ இந்த எக்ஸ் எனக்கு என்னவா இருக்கும்னா 180 மைனஸ் 91 89 இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் உடைய வேல்யூ என்னன்னா 89. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். In the given figure, PQ parallel to RS. Find the angle QOS. Okay. இதில் பார்த்தீங்கன்னா இந்த PQவும் அதே மாதிரி RSும் parallel அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இப்போ கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்ட்ரைட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஸ்ட்ரைட் லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாருங்க, இந்த 2 பேரலல் என்ன? இது என்னது? இது 120னா இதுவும் என்னவா இருக்கும்? 120 இருக்குமா? ஏன்னா பேரலல் லைனில் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு ஒன்று சொல்லியிருந்தேன். கரெக்டா? அப்போ இது 120னா இந்த ஆங்கிளும் என்னவா இருக்கும்? 120 இருக்கும். கரெக்டா? அதே மாதிரி இப்போ இந்த ஆர்எஸ்ன்ற லைனை பாருங்க, இது ஸ்ட்ரைட் லைன். கரெக்டா? ஸ்ட்ரைட் லைன்ல ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் என்னது? அதுவும் 180 டிகிரி. கரெக்டா? ஸோ இங்க வெளியில பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர்ல எனக்கு 135 இருக்கு. அப்ப இந்த ஆங்கிள் எனக்கு 135னா இந்த பேலன்ஸ் இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும்? 45 இருக்குமா? கரெக்டா? ஸோ இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள், இங்கே 120னா இந்த ஆங்கிள் 120 இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள். ஓகேவா? ஸ்ட்ரைட் லைனில் ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் 180 டிகிரி. இது 135னா இந்த உள்ள இன்டீரியர் ஆங்கிள் 45 டிகிரியாக இருக்கும். ஸோ அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா இது இந்த எஸ் இது வந்து
ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஸோ SHO இது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள். ஸோ ட்ரையாங்கிளில் 3 இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணால் அது 180 டிகிரி. அப்போ இது 120 டிகிரி, இது 45 டிகிரினா பேலன்ஸ் இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும்னா 15 டிகிரியா இருக்கும். ஓகேவா, அதை தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் 15 டிகிரி. அடுத்த சம் பாருங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x in the given இந்த ஃபிகர் given below. ஓகே, ஸோ இதில் பேரலல் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஓகேவா, இங்கே என்ன பண்ண போகிறோம்னா நான் இந்த லைனை வந்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்ட்ரைட் லைனை நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ பாருங்க, இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ஏபிசிடி இது நான் வந்து ஈன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ இப்போ ஏஇபின்றது ஒரு ட்ரையாங்கிள், அதே மாதிரி இடிசின்றது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா, ஸோ அப்போ ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் 3 இன்டீரியர் ஆங்கிள் ஆட் பண்ணால் எனக்கு என்ன வரணும், 180 டிகிரி வரணுமா. அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும், 180 மைனஸ் ஏ பிளஸ் சியா இருக்குமா, கரெக்டா. ஸோ அப்போ பேலன்ஸ் இந்த ஆங்கிள் என்னது, ஸோ இதை பாருங்க, இது ஸ்ட்ரைட் லைன்ல மேக் ஆகிற ஆங்கிள் 180 டிகிரி, கரெக்டா. அப்போ இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளையும் ஆட் பண்ண எனக்கு 180 டிகிரி வரணும். அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு ஏ பிளஸ் சியா இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் என்னன்னா ஒரே ஒரு கண்டிஷன், நீங்கள் ஒரே கண்டிஷன் தெரிஞ்சுக்கிட்டா இதை ஈஸியாக பண்ண முடியும். அது என்னன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு சம் ஆஃப் த 2 ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிள். அதாவது இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு இது 3 ஆங்கிள் இன்டீரியர் ஆங்கிள், கரெக்டா. இந்த வெளியில உள்ளது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். ஓகேவா, இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஆப்போசிட்ல உள்ள இந்த 2 இன்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ அப்போ இந்த தீட்டா எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஆப்போசிட்ல உள்ள 2 இன்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்கும், ஏ பிளஸ் பிக்கு ஈக்குவலா இருக்கும். இப்போ அதே தான் இங்கே பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்க, இந்த ஏஇபின்றது ஒரு ட்ரையாங்கிள், அந்த ட்ரையாங்கிளுக்கு இது வந்து என்னது எக்ஸ்டீரியர் ஆங்கிளா. ஸோ அப்போ அந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா ஆப்போசிட்ல உள்ள இந்த 2 இன்டீரியர் ஆங்கிளுக்கு ஈக்குவலா இருக்குமா. ஓகே, ஸோ இப்போ அடுத்து இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, இடிசி. இந்த இடிசின்றது ஒரு ட்ரையாங்கிளா, இந்த ட்ரையாங்கிளில் இந்த பின்றது எக்ஸ்டீரியர் ஆங்கிள், அப்படிதானே. ஸோ இசிடி இதில் இந்த பின்றது எக்ஸ்டீரியர் ஆங்கிள். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு ஆப்போசிட் 2 இன்டீரியர் ஆங்கிள். அப்போ இந்த பி உடைய வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும், ஏ பிளஸ் சி பிளஸ் எக்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் அவங்க கேட்கறது. என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ் உடைய வேல்யூ கேட்குறாங்க. அப்போ எக்ஸ் உடைய வேல்யூ என்னன்னா பி மைனஸ் ஏ மைனஸ் சி, அவ்வளோதான். ஸோ இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான், என்னதுன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவல் டு ஆப்போசிட் 2 இன்டீரியர் ஆங்கிள்ஸ். ஓகேவா, இதை தெரிஞ்சுக்கோங்க. இது ட்ரையாங்கிள்ஸ் கான்செப்ட் வரும்போது நான் இதை தெளிவாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த சம் பார்க்கலாம். In the given figure, if PQ parallel to ST, angle PQR equal to 110 degree and angle RST 130 degree, find the angle QRS. அதாவது இந்த ஆங்கிள் கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ இதை என்ன பண்ணுங்கன்னா வழக்கம் போல் நீங்கள் வந்து பேரல் லைன், 2 பேரல் லைன்ஸ், சாரி பிக்யூவும் எஸ்டியும் பேரல் கொடுத்துட்டாங்கன்னா அந்த பேரலைனா எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணாலே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ இந்த 2 பேரலைன் எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பிக்யூஆர் இது 110 கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி ஆர்எஸ்டி 130 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, இப்போ இந்த எஸ்டின்ற இந்த லைனை பாருங்க, இது ஸ்ட்ரைட் லைனா, ஸ்ட்ரைட் லைன்ல மேக் ஆகிற ஆங்கிள் என்னது 180 டிகிரியா. அப்போ இது 130 டிகிரினா பேலன்ஸ் இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும்னா 50 டிகிரியா இருக்குமா. ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த பிக்யூன்ற லைனை பாருங்க, இது என்னது ஸ்ட்ரைட் லைனா. ஸோ ஸ்ட்ரைட் லைன்ல மேக் ஆகிற ஆங்கிள் 180 டிகிரியா, இது 110னா பேலன்ஸ் இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும் 70 டிகிரியா இருக்குமா. ஓகே, இப்போ இந்த லைன், இந்த எஸ்டியும் இந்த பிக்யூவும் பேரலல் லைன் தானே, கரெக்டா. ஸோ இப்போ பேரலல் லைனை பொறுத்த வரைக்கும் என்னதுன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலா. அப்போ இது 50னா இந்த ஆங்கிள் 50யா இருக்கும், அப்படிதானே. ஸோ இந்த ஆங்கிள் 50 அப்படின்னா இந்த ஆங்கிள் 50யா இருக்கும். ஓகேவா, அதே தான் இங்கே. ஓகேவா, இது தலைகீழ இருக்கனால
குழப்பமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்துக்கோங்க. இது 50னா அப்போ இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்னா 50யா இருக்கும். ஸோ அப்போ இது என்னது ஒரு ட்ரையாங்கிளா? ஓகேவா? ட்ரையாங்கிளில் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 3 ஆட் பண்ணால் என்ன வரும்? 180 டிகிரி வருமா? அப்போ இது 70 இருக்குது, இங்கே 50 இருக்குது. அப்போ பேலன்ஸ் இன்னொரு ஆங்கிள் என்னவா இருக்கும்னா 60யா இருக்கும். 70 + 50 120. ஸோ அப்போ ரிமைனிங் எனக்கு என்னவா இருக்கும்? 60யா இருக்கும். ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, in the given figure if AC and DE are parallel and angle CAB 38 degree, then the value of angle ABC plus 5 times of angle CBD. ஓகே, இதோடைய வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஆங்கிள் CAB கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இதில் ஏசியும் இந்த EDயும் parallel அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதில் ஆங்கிள் CAB இது வந்து 38 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அதே மாதிரி கேட்குறது என்ன கேட்குறாங்கன்னா, ஆங்கிள் ஏபிசி, ஆங்கிள் ஏபிசி அதாவது ஆங்கிள் பி ப்ளஸ் 5 டைம்ஸ் ஆஃப் சிபிடி அதாவது ஏ. ஸோ இதுதான் கேட்குறாங்க. b + 5a உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2a உடைய வேல்யூ எனக்கு 38ன்னு தெரியும். அப்போ இதிலிருந்து a உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா? 19ன்றதை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ 19 × 5 95. அப்போ b உடைய வேல்யூ மட்டும் என்னன்றது தெரிஞ்சுன்னா இந்த சம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ வழக்கம் போல் இங்கே ஏசியும் EDயும் இங்கே பேரலல்னா நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன் இந்த லைனை. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஏசியும் EDயும் பேரலலா, இந்த ஆங்கிள் எனக்கு 2aனா இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும்? 2aவா இருக்குமா? ஏன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலா. ஸோ ரெண்டு லைன் இருக்கு, ரெண்டு பேரலைன் இருக்கு. இதுல இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும்? தீட்டாவா இருக்கும். ஓகேவா? ஏன்னா ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அதே தான் இங்க இந்த ஆங்கிள் 2aனா இந்த ஆங்கிள் 2aவா இருக்குமா? இப்போ EDன்றது என்னதுன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன். ஸ்ட்ரைட் லைன்ல ஃபார்ம் ஆகுற ஆங்கிள் என்னவா இருக்கும்னா 180 டிகிரியா இருக்கும். அப்போ இந்த 2a + b + a இந்த மூணையுமே ஆட் பண்ணா எனக்கு என்ன வரணும்னா 180 டிகிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே 3a + b, a உடைய வேல்யூ எனக்கு 19ன்னு தெரியும். அப்போ 3a என்னவா இருக்கும்? 57 + b வந்து 180 டிகிரி. கரெக்டா? ஸோ அப்போ இதில் இருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம்னா b உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் 123ன்னு. கரெக்டா? ஸோ இந்த bல இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் அவ்வளோதான் ஆன்சர். ஸோ அப்போ b உடைய வேல்யூ 123னா இங்கே 123 + 95 218 அவ்வளோதான். ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்னன்னா 218 இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த சம் பாருங்க. இந்த கிவன் figure, in the given shown figure AB parallel to DE, find the supplementary angle of x. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் x உடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். x உடைய வேல்யூ கண்டுபிடிச்சாதான் அதோடைய சப்ளிமெண்டரி ஆங்கிள் என்னன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதில் என்ன எது பேரலல்னு சொல்லிட்டாங்க? இந்த ஏபியும் இந்த டிஇயும் பேரலல்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணிக்கோங்கன்னா இந்த பேரலல் லைனை ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே நடுவில் தான் 5x இருக்கிறனால நான் ஒரு இமேஜினரி லைன் பேரலல் லைன் நான் என்ன பண்ணுறேன்னா ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, இப்போ பாருங்க, நான் முன்னாடி ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லியிருந்தேன். முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி என்னன்னா சேம் இந்த டிரான்ஸ்வர்ஸ் லைனில் சேம் சைடில் வரக்கூடிய ரெண்டு இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சேம் சைடில் உள்ள கரஸ்பாண்டிங் ஆங்கிள், ஒரு ரெண்டு லைன் பேரலாக இருக்குன்னா அதில் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் என்னவா இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா இங்கே பாருங்க, ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் எப்போ அப்படின்னா ரெண்டு லைன் பேரலாக இருக்கும்போது. இப்போ இந்த லைன் பாருங்க, இங்கே டின்னு ஒரு லைன் இருக்கு, அதே மாதிரி இங்கே இமேஜினரியில் ஒரு பேரலைன் ட்ரா பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு 3xனா இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும்? 3x தானே இருக்கும்.
ஓகேவா? ஸோ ரெண்டு லைனு, இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? தீட்டாவா இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ். ஓகேவா? ஸோ அதே தான் இந்த ஆங்கிள் எனக்கு 3xனா இந்த ஆங்கிள் எனக்கு 3xா இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஆங்கிளையும் சேர்த்து 5xனா அப்போ இந்த ஆங்கிள் எனக்கு என்னவா இருக்கும்னா 2x இருக்கும். அப்படிதானே? இது மொத்தமா சேர்த்து 5xல இங்க ஆல்ரெடி 3x போயிருச்சுன்னா பேலன்ஸ் இங்க 2x இருக்கும். இப்போ பாருங்க என்னன்னா ஸோ அந்த கண்டிஷன் டிரான்ஸ்வர்ஸ் லைன் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்வர்ஸ் லைன்ல சேம் சைடில் உள்ள ரெண்டு இன்டீரியர் ஆங்கிளை ஆட் பண்ணா என்ன வரணும்னா 180 டிகிரி வரணும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த 4xையும் இந்த 2xையும் ஆட் பண்ணா என்ன வரணும்னா 180 டிகிரி வரணும். ஓகேவா? ஸோ அப்போ இதிலிருந்து எக்ஸ் உடைய வேல்யூ நான் கண்டுபிடிச்சிடலாம் 30 டிகிரின்னு. ஓகேவா? ஸோ எக்ஸ் உடைய வேல்யூ 30, அவன் கேட்கறது சப்ளிமெண்டரி ஆங்கிள் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. என்னவா இருக்கும்னா 150 இருக்கும். ஏன்னா சப்ளிமெண்டரி ஆங்கிள்ன்றது ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணால் எனக்கு 180 டிகிரி வரணும். அப்போது எக்ஸ் வந்து 30னா அதோடைய சப்ளிமெண்டரி என்னவா இருக்கும்னா 150 இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்து முடிஞ்ச என்டிபிசி சிபிடி 1ல் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி இதுக்கான ஆன்சர் என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஃப் ஆர்எஸ் இஸ் பேரலல் டு பிக்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த டயக்ராமில். ஓகேவா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம சால்வ் பண்ண அதே மாடல் சம் தான். ஓகேவா? ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி இதோட எக்ஸ் அண்ட் ஒய்யோடைய வேல்யூ என்னன்றதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நடத்தின கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இன்ட்ரோடக்ஷன் பார்த்தா தான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் தெரிஞ்சாதான் இதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ஜாமெட்ரி ப்ராப்ளம்ஸ் எதனாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். இதுதான் ரொம்ப ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். ஸோ அதனால் இது தெரிஞ்சுக்காதவங்க வீடியோ பார்த்து நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் முக்கியமான கான்செப்டோட வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.